Good morning, everyone. On this pleasant morning, I welcome you all to the Children's Day program of our school. Every child is a different kind of flower, and all together make this world a beautiful garden. Children, there are no words to describe how special you are to us. A child can always teach an adult three things: to be happy for no reason, to be always busy with something, and know how to demand with all his might what you want. Happy Children's Day to all. Now we'll start the program with prayer song. குருவாயூரப்பனே கிருஷ்ணா கிருஷ்ணா, குறை தீர்க்கும் மாயனே கிருஷ்ணா கிருஷ்ணா, வரவேண்டும் மாதனே கிருஷ்ணா கிருஷ்ணா, மலையாளும் வேந்தனே கிருஷ்ணா கிருஷ்ணா, உருவாகும் உலகமே கிருஷ்ணா கிருஷ்ணா, உள்வாயில் கொண்டவா கிருஷ்ணா கிருஷ்ணா, திருவாயின் நகையனே கிருஷ்ணா கிருஷ்ணா, தேவகையின் மைந்தனே கிருஷ்ணா கிருஷ்ணா, சங்கேந்தும் உன் போலம் பயம் போக்கிடுதே, சக்கரமோ சுழல சுழல பகையும் ஓடி வாடுதே, சங்கேந்தும் உன் போலம் பயம் போக்கிடுதே, சக்கரமோ சுழல சுழல பகையும் ஓடி வாடுதே, குழலூதும் மாயனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கோவர்த்தகதாரியே கிருஷ்ணா கிருஷ்ணா, குருவாயூரப்பனே கிருஷ்ணா கிருஷ்ணா, குறை தீர்க்கும் மாயனே கிருஷ்ணா கிருஷ்ணா, குறை தீர்க்கும் மாயனே கிருஷ்ணா கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் அனைவருக்கும் என் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். குழந்தைகள் பால் மனம் மாறாதவர்கள், மனம் வீசும் மலர்கள், மென்மையான இயல்புடையவர்கள். குழந்தைகளுடைய உலகம் மிகவும் அழகானது, மகிழ்ச்சியானது. ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் தனித்திறமை உண்டு, தனிப்பெரும் ஆற்றலும் உண்டு. அதனால்தான் அத்தகைய குழந்தைகளை மிகவும் கொண்டாடியவர், குழந்தைகளின் மேல் பேரன்பு கொண்டவர். குழந்தைகளால் மாமா என்று செல்லமாக அழைக்கப்பட்ட அற்புத மாமனிதர், ஆசியாவின் ஜோதி, நவீன இந்தியாவின் சிற்பி, உலக நலிவுற்ற நாடுகளின் வழிகாட்டி, காஷ்மீரத்து கனி என்ற புகழுரைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்தான் பண்டித ஜவஹர்லால் நேரு ஆவார். இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அலகாபாத் என்ற ஊரில் கிபி 1889 நவம்பர் 14 மோதிலால் நேருவுக்கும் சொரூபராணி அம்மையாருக்கும் பெருமகனாய் பிறந்தார். அவரது இளமை வாழ்வு இளவரசர் வாழ்வை ஒத்தது. வீட்டிற்கே வந்து ஆசிரியர்கள் கல்வி பயிற்றுவித்தனர். இங்கிலாந்தில் ஹர்ரோ என்ற பள்ளியில் நேரு தம் 15ஆம் வயதில் சேர்ந்தார். பின்பு புகழ்மிக்க கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் பயின்றார். அதன்பின் சட்டக்கல்வியை கற்று பாரிஸ்டர் ஆனார். கிபி 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் சம்பவம் நேருவை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வழிவகுத்தது. காந்தியின் கொள்கைகள் மீது அதிக ஈடுபாடு கொண்டார். கிபி 1926 முதல் 1928 வரை காங்கிரஸ் கட்சியின் செயலாளராக பணியாற்றினார். முதலில் காந்தியின் வழிகாட்டுதலில் கிபி 1929 லாகூர் நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தினார். பொது வாழ்வில் அவரது செயல்முறை தனித்து நின்றது. அதன்பின் தன்னிகரற்ற தலைவராக விளங்கினார். தம் வாழ்நாளில் 9 ஆண்டுகள் சிறையிலேயே கழித்துள்ளார். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதன்மை தலைமை அமைச்சர் பொறுப்பை நேரு ஏற்றார். ஆகஸ்ட் 15, 1947 புதுதில்லியில் சுதந்திர இந்தியாவின் கொடியை ஏற்றும் தனிப்பெருமை நேருவுக்கு வழங்கப்பட்டது. இவரால் 5 ஆண்டு திட்டங்கள் வகுக்க பெற்றன. தாழ்த்தப்பட்ட இனங்கள், சாதிகள் முன்னேற வேண்டும், நாடு வேளாண்மையில் முன்னேற வேண்டும், உணவுப் பொருட்களில் தன்னிறைவு பெற வேண்டும், இந்த மண்ணின் மக்கள் யாவரும் சமமாக வாழ்தல் வேண்டும், சமய சார்பில் சுதந்திரம் வேண்டும், என்ன எழுத
பேச சுதந்திரம் அனைவருக்கும் வேண்டும் என எண்ணி செயல்பட்டார். இலவச கட்டாய கல்வி திட்டத்தை செயல்படுத்தினார். ஆயிரக்கணக்கான பள்ளிகளை கட்டினார். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கு அரசு பணிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டினை ஏற்படுத்தினார். இந்தியாவின் வளர்ச்சிக்காக தன்னை முழுவதுமாகவே அர்ப்பணித்து கொண்டார். நேரு பெருமகனாருக்கு குழந்தைகளின் மேல் அன்பு மிகுதி. எங்கு குழந்தைகளை பார்த்தாலும் அவர் கொஞ்ச தவறியதே இல்லை. அவர் குழந்தைகளிடம் கொண்ட அன்பால் அவர் பிறந்த நாள் குழந்தைகளின் நாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. மூட நம்பிக்கைகளுக்கு அவர் எதிரி. நேர்மை, ஒழுக்கம், நல்நினைவு ஆகியவை அவருக்கு கடவுள்களாக விளங்கின. அவர் பொதுவுடைமை கொள்கைகளை காந்தியத்துடன் இணைத்து புது வழியை வகுத்தவர். நம் இந்திய நாட்டிற்கு அவர் ஆற்றிய தொண்டு கைமாறு கருதாதது. எனவே இந்நாளில் அவரை நினைவு கூர்வதில் நாம் அனைவரும் பெருமிதம் கொள்வோம். ஆசியாவின் பேரொளி வாழ்க. நன்றி, வணக்கம். Today, I have got an immense opportunity on this monumental occasion of Children's Day to address you, the most precious treasure of our country. As you are aware, Children's Day also marks the birth anniversary of late Jawaharlal Nehru, the first Honorable Prime Minister of India. He was fondly called Chacha Nehru because of his deep love and fondness of children. He believed that it is the children who have the power to make India the greatest nation on the earth. Indeed, we also believe that too. We the teachers believe that a nation blossoms when the children blossom. Nehru considered children as the real strength of a nation. Children is like the clay filled with innocence, love and purity that you all bring to this world. It is you within whom lies all the freshness and magic. Our country today needs to stand tall with a big dream backed within your twinkling eyes, boundless love in your unbiased heart and the strength to make the impossible happening in your little hands. You have the potential to transform tomorrow. Every one of you is different kind of flower and all together make this world a beautiful garden. Just believe in your own scent and blossom in your own domain. I would also like to thank all the parents for planting the seed of compassion, humility and the leadership in the heart of these children and mold them into the envoys of change. It is about joy and freedom. There are no words to describe how special you are to us. I wish all my dear children a very happy Children's Day. Thank you, children. அனைவருக்கும் வணக்கம். எம் பள்ளி ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக அனைத்து மாணவர்களுக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்காக சில வரிகள். பள்ளி செல்லும் குழந்தைகளே, இந்த பாரினை நடத்தும் மழலைகளே. பள்ளி செல்லும் குழந்தைகளே, இந்த பாரினை நடத்தும் மழலைகளே. நன்றாய் இங்கு வாழ்வதற்கே சில வழிகள் சொல்வேன் கேளீரோ. அதிகாலை துயில் எழுந்திடுவாய், அதிகாலை துயில் எழுந்திடுவாய், கதிரவனைக் கண்டு களித்திடுவாய். மாலையில் கூடி விளையாடிடுவாய், மனதை மகிழ்வாய் மாற்றிடுவாய். மாலையில் கூடி விளையாடிடுவாய், மனதை மகிழ்வாய் மாற்றிடுவாய். அன்றைய பாடம் படித்திடுவாய், அன்னையின் அன்பை பெற்றிடுவாய். அன்றைய பாடம் படித்திடுவாய், அன்னையின் அன்பை பெற்றிடுவாய். சத்தான உணவை உண்டிடுவாய், ஆரோக்கிய வாழ்வை வாழ்ந்திடுவாய். ஆரோக்கிய வாழ்வை வாழ்ந்திடுவாய். பெரியோர் தம்மை மதித்திடுவாய், பெரியோர் தம்மை மதித்திடுவாய். பெருஞ்செயல் யாவும் முடித்திடுவாய். நாட்டை கண்போல் காத்திடுவாய், நல்லதை நாளும் வளர்த்திடுவாய். நாட்டை கண்போல் காத்திடுவாய், நல்லதை நாளும் வளர்த்திடுவாய். கைபேசி விளையாட்டுதனை தவித்திடுவாய், கைபேசி விளையாட்டுதனை தவித்திடுவாய். நல்வாழ்வுக்கு புதுப்பாதை அமைத்திடுவாய், நல்வாழ்வுக்கு புதுப்பாதை அமைத்திடுவாய். கனிவாய் இன்முகம் காட்டிடுவாய், மனிதரை அன்பால் வீழ்த்திடுவாய், மனிதரை அன்பால் வீழ்த்திடுவாய். கனவாய் வாழ்வு கலையாமல் கனவு காணுங்கள் குழந்தைகளை. கனவாய் வாழ்வு கலையாமல் கனவு காணுங்கள் குழந்தைகளை. நாளைய உலகம் உங்கள் கையில், நாளைய உலகம் உங்கள் கையில். நல்லதாய் அதனை உருவாக்கிடுவீர், நல்லதாய் அதனை உருவாக்கிடுவீர். பல்லுயிர் பேணுதல் நும் கடமை, பல்லுயிர் பேணுதல் நும் கடமை. மண்ணுயிர் காப்பது நும் கடமை, மண்ணுயிர் காப்பதும் நும் கடமை.
மானுடம் வளர்ப்பது நும் பொறுப்பு. மானுடம் வளர்ப்பது நும் பொறுப்பு. இதுவே ஆசிரிய சமுதாயத்தின் எதிர்பார்ப்பு. இதுவே ஆசிரிய சமுதாயத்தின் எதிர்பார்ப்பு. நன்றி மாணவர்களே. Good morning, everybody. Happy Children's Day. Today we have gathered here to celebrate Children's Day, which marks the birth anniversary of Pandit Jawaharlal Nehru, the first Prime Minister of independent India. Pandit Nehru, who was born on November 14, was immensely popular among children and was fondly called Chacha Nehru. He was a prominent leader and a great freedom fighter who fought hard for India's independence and took oath as the first Prime Minister of India in 1947. He served as the Prime Minister of the country for more than 16 years with a vision to make India a world leader. During his regime, he advocated children to have compulsory education and was very vocal about their rights. He believed in the ideology that children are the future of the nation, and so it is crucial to nurture and educate them properly. Children's Day is all not only giving gifts to kids and organize events for them. It's a day to realize their importance in nation building and provide them the opportunity to open their wings and fly high to achieve their goals. He always said that it is a duty of every country to provide quality education to their children and ensure that they enjoy good health. Every country must empower their young minds as they are the future generation, and the development of the country depends on them. Every child has a social identity, which is how we perceive our various roles in society in relation to others. For some children, the way they feel about themselves and their social identities may contribute to their vulnerability to depression. As a parent, you can support your children's social status by acknowledging what and who is important to them. Try not to place too much emphasis on any one single social role. Instead, encourage them to try new and different things and remind them of the other important roles that they play in life, like child, grandchild, sibling, etc. In this pandemic season, I request all the parents to take care of the children for their physical, mental, and social well-being. Thank you. Happy Children's Day for the childhood in you. Thank you. Good morning to one and all. Honorable Chairman, distinguished directors, respected senior principal, teachers, parents, and my dear students. On behalf of the management, I take this opportunity to give a brief message. First, let me convey my greetings on this great day of birth anniversary of Pandit Jawaharlal Nehru. Children's Day is a commemorative date celebrated annually in honor of children whose date of observance varies by country to country. In 1925, International Children's Day was first proclaimed in Geneva on 20th November to promote togetherness, awareness among the children worldwide. In our nation, we celebrate Children's Day on 14th November every year as a tribute to India's first Prime Minister, Pandit Jawaharlal Nehru. After his schooling in India, his studies were in England and Cambridge University for his law. He was very much fondly called by the children as Chacha Nehru. As a Prime Minister, he served long term and focused on democratic socialism and secularism. His political awakening happened when Annie Besant's arrest in 1970. He joined in All India Home Rule League. He was imprisoned for the first time during non-cooperation movement launched by Mahatma Gandhi. He was the president of National Congress in 1929, which was his first leadership. He committed to the cause of driving out the British. During his tenure, he was involved in establishing of All India Institute of Medical Science, AIIMS, Indian Institute of Technology, IIT, Indian Institute of Management, IIM, National Institute of Technology, NIT. He always believes the country's young minds and emphasizes on their welfare and growth. My dear students, on this great day, I wish you to lead a positive thinking and expect you all to follow our great leaders' thoughts. Prepare well for your forthcoming examination.
Krishna